गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभत्मजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த ஒரு வருஷத்துக்கும் மேலே நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர அற்புதங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இது 64-65 வாக்கில் காஞ்சிபுரத்திலேயே நடந்தது. அந்த ஒரு அற்புத நிகழ்ச்சியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 64-65 வாக்கில் பெரியவா காஞ்சி மடத்தில் அங்கேயே தங்கியிருக்கார். காஞ்சி மடத்தில் தங்கியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் கிடையாது, ஸ்ரீமடம் எங்கெங்கெல்லாம் கேம்ப் ஆடுறாலோ அங்கெல்லாமே சுற்று வட்டார நகரங்கள்லேருந்தும் கிராமங்கள்லேருந்தும் பெரியவாளை பார்த்து தரிசனம் பண்ணுறதுக்கு, ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமே வரும். அவருடைய கடைக்கன் பார்வை தம்மேலே படாதா, அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு சொல்லி ஏங்குறவா அவ்வளோ பேர். அந்த மாதிரி தான் அன்றைக்கும் நல்ல கூட்டம் காஞ்சி மடத்தில். வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு. நம்ம பெரியவா ஏகாந்தமாக தரிசனம் கொடுத்துட்டுருக்கா, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கா. பெரியவா என்ன பழக்கம்னு பார்த்தோம்னா, அப்படியே ஆசீர்வாதம் கொடுக்கறதையே சுத்தமொத்தமாக நோட்டமிட்டுன்னு இருப்பார். அந்த வரிசையிலேயே யாருக்காவது ஒரு உபாதை இருந்ததுன்னா பெரியவாளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பெரியவா பரமேஸ்வரன் இல்லையா, சாட்சாத் பரமேஸ்வரன் தான் நம்ம பெரியவா, அவருக்கு தெரிஞ்சுடுத்துன்னா என்ன கூட்டம் இருந்தாலும் சரி, அவள் எவ்வளோ பின்னால் இருந்தால் தன்னுடைய அணுக்க தொண்டர் பக்கத்தில் நிற்கிறவா இல்லை, யாரையாவது கூப்பிட்டு தொடக்கு போட்டு அந்த மாதிரி உபாதை இருக்கிறவளை முன்னால் கூட்டின்னு வந்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஆறுதலாக 2 வார்த்தை பேசுகிற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி தான் அன்றைக்கும் தர்மலிங்கம்னு ஒரு செட்டியார், மிகப்பெரிய செல்வந்தர், வரிசையில் நின்றுருக்கார். கண்ணில் ஜலம் வடிகிறது. அவர் வரிசை வரத்துக்கு, அவருடைய நேரம் டைம் வரத்துக்கு, பெரியவாளை தரிசிக்கிறதுக்கு எப்படி 1 மணி 1.5 மணிக்கூட ஆயிடும். அழுதுன்னு இருக்கார். கண்டேந்து ஜலம் பொங்கி வழியிடுது தாரதாரியா. எல்லாரும் என்ன நினச்சிருந்தான்னா, நம்ம பெரியவா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி உபாதம் உள்ளவாளை முன்னால் கூப்பிட்டு தரிசனம் கொடுத்து ஆறுதலாக 4 வார்த்தை பேசுவா அப்படின்னு, அந்த மாதிரி இவரை கூப்பிடுவா அப்படின்னு நினச்சா. ஆனால் அவர் கூப்பிடவே இல்லை பெரியவா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஏன் இந்த மாதிரி நீ நடக்கிறது அப்படின்னே யாருக்கும் தெரியல. வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துன்னு இருக்கு. 1.5 மணிக்கூர் ஆகிடுத்து. அப்போ தான் அந்த நம்ம தர்மலிங்க செட்டியாரோட அந்த டைம், பெரியவா பக்கத்தில் போகிறதுக்கான நேரம் வந்துருக்கு. போன உடனே சாஷ்டாங்கமாக செட்டியார் காலில் விழுந்துட்டார், பெரியவா காலில். அது வரைக்கும் மௌனமாக கண்ணில் தண்ணி வந்திருந்த அந்த பெரியவா அவர் நம்ம தர்மலிங்க செட்டியாருக்கு ஓன்னு வாய் விட்டி கதற அழ ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் ஒரு மாதிரியாக திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. என்னடா இவ்வளோ மௌனமாக ஆனந்த கண்ணீர் நினச்சிருந்தோமே, இந்த மாதிரி அழறாளே. பெரியவா ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, சொல்லுங்க செட்டியாரே அப்படின்னு. பெரியவா என்ன சமைக்கணும், நான் ஒரு 10 நாளைக்கு முன்னால் தான் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். என்னுடைய 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுத்து, சரியாக வேலை செய்யலை, 20-30% தான் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டா பெரியவா. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மருந்து மாத்திரையினாலும் இனிமேல் குணமாகாது அப்படின்னு சொல்லிட்டா. அப்படின்னு சொல்லி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி இந்த கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் அது இதெல்லாம் 60-65 வாக்கெலாம் அவ்வளோவா கிடையாது. இந்த மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சைங்கிறது இப்போ சமீப காலமாக வந்தது தான் இல்லையா. பெரியவா உடனே கேட்டிருக்கார்,
எல்லாம் முடிஞ்சு கடைசியில் உனக்கு இந்த அளவு வந்ததுக்கப்புறம் தான் என்ன வந்து பாப்பையாக்கும் நீ ஆரம்பத்திலே உனக்கு இதெல்லாம் தெரியலையா? கண்கட்ட பின்ன சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சற்று கடினமாகவே கேள்வி கேட்டிருக்கார் பெரியவா செட்டியார். அப்படி கேட்டுட்டு பெரியவா சொல்லியிருக்கா, இந்த மாதிரி அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் தர்மகாரியம் நிறையா செஞ்சார். ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறதோ, அன்னதானம் வைக்கிறதோ, கோயில்களுக்கு போய் விளக்கு ஏற்றுறதோ, அக்கம் பக்கத்து உதவிகள் செய்கிறதோ, கஷ்டப்படுற அளவுக்கு உதவி செய்கிறதோ செஞ்சுருந்தார். அந்த மாதிரி செய்யும்போது அவள் குடும்பம் நல்லா இருந்தது, மக்கள் நல்லா இருந்தால் ஊரும் நாடும் சுபிக்ஷமாக இருந்தது இல்லையா அப்படின்னு சொன்னோடனே செட்டியாருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. தனக்கு பீரிட்டு வந்து அழுகி அடிக்கிண்டு பெரியவாட்ட சொல்லிக்க, பெரியவா என்னை மன்னிச்சிருங்கோ, எங்கள் வீட்லேயும் அப்படி தான் பெரியவா, பர்மனண்ட்டாக ஒரு நீர்ப்பந்தல் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் துவாதசி கட்டளைன்னு அப்படி சொல்லி ஒரு வீடே எழுதி கொடுத்துருந்தா பெரியவா. எங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கு எங்கள் முன்னோர்கள் எழுதி கொடுத்து ஒவ்வொரு துவாதசிக்கு இன்னைக்கும் அடியார்களுக்கு அன்னம் பண்ணுறது வழக்கம் உண்டு. அதை நான் கடந்த ஒரு 10-12 வருஷமாக இதெல்லாம் நிறுத்திவிட்டேன். அந்த இடத்த வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டுட்டேன் பெரியவா அப்படின்னு சொல்லியிருக்கு. இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன், இனிமேல் என் முன்னோர்கள் செஞ்சது கண்டிப்பாக நான் செய்கிறேன் பெரியவா, நிறுத்தினதை நான் திருப்பி செய்ய ஆரம்பிச்சுடுறேன், எனக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும், என்னுடைய இந்த தீராத அந்த நோயை தீர்க்கணும்னு சொல்லி அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டார் செட்டியார். நம்ம பெரியவா தான் பகவான், சாட்சாத் பகவான் பெரிய இதை நம்ம பரமேஸ்வரனை சொல்லியா, எப்போ தன்னோட குழந்தை தன்னுடைய தவறை உணர்ந்துட்டானோ அப்பயே அவன் மன்னிக்கப்படுறான். இப்போ ஆத்திலேயே அம்மா செல்லம்மா குழந்தையில கிடைஞ்சிருந்தாலும் அவங்க இல்லம்மா இனிமேல் செய்ய மாட்டேன்னு அழும்போது அம்மாக்கள் வந்து ஓடி வந்து முத்தமட்ட வழக்கம் உண்டு, குழந்தையில மன்னிச்சுட்டான்னு அர்த்தம் அது இல்லையா? அந்த மாதிரி பெரியவாவும் இந்த செட்டியாரை மன்னிச்சுட்டு சொல்லியிருக்காரு. இப்போ நீ சொன்னியே வாஸ்தவமாக செய்வியா போயிட்டு, இல்லைன்னா சும்மா எனக்காக சொல்கிறியா? இல்லை பெரியவா, கண்டிப்பாக வர ஏகாதசியிலேருந்து நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன், துவாதசி வர ஏகாதசி இன்னைக்கு ஆரம்பிச்சுடுறேன், துவாதசியிலேருந்து துவாதசி கட்டளை சாப்பாடும் நிரந்தரம் அந்த தண்ணீர் பந்தல் வைக்க ஏற்பாடு பண்ணிடுறேன் பெரியவா அப்படின்னு சொன்னோம்னு. சரி ஒன்று பண்ணு, நாளைக்கு சனிக்கிழமை வருது, சனிக்கிழமை எதுவுமா கடை நீ ஒரு இந்த ஊரை நாட்டு மருந்து கடை இருக்கும், அங்கே போய் பிள்ளை வளர்ப்பான்னு கேடு தருவாள். அதாவது பிள்ளை வளர்ப்பான்னா அது பேர் சொல்ல மாட்டா, பேர் சொல்லாதுன்னு கூட சொல்லுவா சில பேர், வசம்பு இல்லையா, அதை சொல்லியிருக்கார் பெரியவா. சரி பெரியவா சொல்லுங்க என்ன பண்ணணும்? அது 2-3 வாங்கிக்கோ, உன்னுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிண்டு அந்த வெங்கடாஜலபதியை பிரார்த்தனை பண்ணிட்டு ராத்திரி தூங்க போகும்போது இந்த வசம்ப சந்தனக்கல் இருந்தால் அதில் உரைச்சி உன்னுடைய தொப்புளை சுட்டி போட்டுக்கோ, ஒரு மாதம் போட்டுன்னு வா, என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. சரி பெரியவா உத்தரவு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் செட்டியார். இவரும் அந்த பிரசாதங்களை கொடுத்து பெரியவா அனுப்பிச்சிட்டார். கரெக்டாக ஒரு மாதம் இருக்கும். ஒரு மாதம் கழிஞ்சு செட்டியார் வந்திருக்கார். பெரியவா போன மாதம் தான் பார்த்துருக்கேன். பெரியவாளுக்கு ஞாபக சக்தி அதிகம், அதான் பல வருஷத்துக்கு முன்னால் பார்த்துருந்தாலுமே உடனே சொடக்கு போட்டு கூப்பிட்டு பேசுகிற வழக்கம் உண்டு பெரியவா. இவர் போன மாதம் தானே வந்துட்டு போயிருக்கார் நம்ம தர்மலிங்கம் செட்டியார். டக்குன்னு அவரை கூப்பிட்டு கேட்டு எப்படி இருக்குன்னு, பெரியவா நான் ஒரு போன வாரம் தான் டாக்டர்கிட்ட திருப்பி போனேன், திருப்பி எனக்கு அந்த ஸ்கேன் அதெல்லாம் எடுத்தா, எக்ஸ்ரேலாம் எடுத்தா பெரியவா, உன் கிட்னி பரவாயில்ல, முன்னைக்கு எவ்வளவோ தேவலமாக இருக்குது, கிட்டத்தட்ட 50-60% மேலே திருப்பி ரீகெயின் ஆகிடுது, ஓரளவு நல்லாவே ஒர்க் பண்ணுறது, இது என்ன மிராக்கள்னு தெரியலையே, நாங்கள் கொடுத்த மாத்திரையும் எவ்வளோ சீக்கிரம் குணப்படுத்தாதே அப்படின்னு சொல்லியிருக்கார். டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னா பெரியவா, நீ என்ன சொன்னாய் அப்படின்றக்கார பெரியவா. அப்போ அந்த தர்மலிங்க செட்டியார் சொல்லியிருக்கா, இல்லை பெரியவா இந்த மாதிரி நீங்கள் தான் தங்கள்கிட்ட வந்து அழுதது, இதெல்லாம் செஞ்சது சொன்னது, மீண்டும் என்னுடைய அந்த தர்மகாரியங்களை ஆரம்பித்தது, நீங்கள் சொன்ன அந்த வசப்புங்கிறது வசம்பு இருக்கு இல்லையா, அதை சுற்றி தொப்புளை சுற்றி போட்டுனேன், ஒரு மாதம் போட்டுன்னு வரேன்னு டாக்டர்கிட்ட சொன்னோன்னே அவள் ஆச்சரியமாக பார்த்தா பெரியவா, இதுக்கு இவ்வளோ பெரிய மகத்துவமாக டாக்டர் எங்களுக்கே தெரியலேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். பெரியவா உண்மையில நீங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார் செட்டியார். பெரியவா சொல்லியிருக்கா, இல்லை நான் தான் ஒன்றும் காரணம்லாம் கிடையாது, நான் அதை எதேச்சே சொன்னதான், வசம்பம் தொப்புளை சுற்றி போட்டுக்கோ சரியாக போகணும்னு சொன்னது உண்மை. ஆனால் நீ உங்கள் முன்னோர்கள் செய்த காரியத்தை திருப்பி செய்ய ஆரம்பிச்ச இல்லையா, அந்த தான தர்மங்கள் தான் முன்னோர்கள் செஞ்சது இப்போ நீ செய்ய ஆரம்பிச்ச இல்லையா, அதுதான் உன்னுடைய அந்த தீராத வியாதியை குணப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இதை விடாமல் செய், நீ மட்டும் கிடையாது உன்னுடைய சந்ததியினருக்கும் சொல்லு
வழக்கம் போல் உன் குடும்பமும் நல்லா இருக்கும், நாடும் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருக்கார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, லட்சக்கணக்காக செலவு பண்ணியிருக்கார் அவர் செட்டியார். ஆனால் அந்த வியாதி தீரலை. என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்திருக்க. நம்ம பெரியவா சொன்ன வைத்தியம்தான். அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் தான தர்மங்கள் எவ்வளவு முக்கியம், நம்ம முன்னோர்கள் ஏன் அதெல்லாம் செஞ்சா அப்படிங்கிறத நமக்கு ஒரு படிப்பினையாக போட்டியிருக்கார் பெரியவா. அதனால தான் சொல்கிறது, நம்ம முன்னோர்கள் செய்த தான தர்மங்களை நம்ம நிறுத்தப்படாது, முடிஞ்ச அளவு செய்யணும். அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சிறந்த நிகழ்வை உங்களை சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும் என்னோட